SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். யாழில் சட்டவிரோத சொத்து குவிப்பு, போலீசார் தீவிர விசாரணை. வெலிகம படுகொலை சம்பவத்தில் புதிய திருப்பம், ஓமானிலிருந்து தீட்டப்பட்ட சதித்திட்டம். இலங்கையில் சடுதியாக குறைந்த தங்கத்தின் விலை. ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல். இணையத்தில் பரவலாகி வரும் டொனால்ட் ட்ரம்பின் நடன காணொளி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். யாழில் சட்டவிரோதமான சொத்து குவிப்புடன் தொடர்புபட்டவர்கள் என சந்தேகிக்கப்படுவரிடம் கைத்துப்பாக்கிகள் இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். யாழில் சட்டவிரோதமாக சொத்து குவித்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது இன்னொரு நபரிடமிருந்து கைத்துப்பாக்கி ஒன்றை படமெடுத்து வாட்ஸ்அப் மூலம் போலீசார் விசாரணைகளை மேற்கொள்ளும் சந்தேக நபருக்கு அனுப்பப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த நபரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் கைத்துப்பாக்கியின் படத்தை தனக்கு அனுப்பியவர் தொடர்பான விவரங்களை குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று மேலதிக நடவடிக்கைகளை ஆரம்பிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விஜயசேகர படுகொலையில் சதியில் பிரபல போதைப்பொருள் கடத்தக்காரர் ஹடகட்டாவின் நெருங்கிய நண்பரான மிதிகம சூட்டி முக்கிய நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்டர்போல் சிவப்பு அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ள மிதிகம சூட்டி என்பவர் கடந்த ஜூன் மாதம் ஓமான் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த கொலையில் அவர் எவ்வாறு தொடர்புபட்டுள்ளார் என்பதில் பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஓமான் காவலில் இருந்தபோது இந்த கொலை சதித்திட்டத்துக்கு அவர் பயன்படுத்தியதாக பல தொலைபேசி எண்கள் பற்றிய தகவல்களும் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ள நிலையில் இன்டர்போல் மூலம் குறித்த தொலைபேசி எண்களில் ஓமானுக்கு அனுப்பி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெலிகம பிரதேச தலைவரை கொலை செய்ய துபாயில் உள்ள ராயுதம் மற்றும் துபாய் லோகா என்று அழைக்கப்படும் 2 நபர்கள் துப்பாக்கிதாரியை வழிநடத்தியுள்ளதாக விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. அவர்கள் பல கையடக்க தொலைபேசி எண்களை பயன்படுத்தி துப்பாக்கிதாரியை கொலைக்கு எவ்வாறு செய்வது, தப்பிக்கும் வழிகள் மற்றும் மறைத்துக் கொள்ள வேண்டிய இடங்கள் தொடர்பில் படிப்படியாக அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளார்கள். கொலை இடம்பெற்ற தினத்தன்று காலையில் துபாயிலிருந்து பெறப்பட்ட அறிவுறுத்தலின்படி துப்பாக்கிதாரி வெலிகமுள்ள பாலம் ஒன்றின் அருகே அடையாளம் தெரியாத நபரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை பெற்றுக் கொண்டுள்ளார். 10 நிமிடங்களுக்குள் அவர் பிரதேச சபை சென்று லசந்த விக்ரமசேவை மீது துப்பாக்கிச் சூடை மேற்கொண்டு விட்டு துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட இடத்திலேயே மீள ஒப்படைத்துள்ளார். அதன்படி இந்த கொலை பல நாட்களுக்கு முன்னர் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த ராயுத மற்றும் துபாய் லோகா ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் குற்றம் செய்யும் முக்கிய பாதாள உலக தலைவர்களின் பட்டியலில் இன்னும் பதிவு செய்யப்படாத நபர்கள் என்பது புலனாய்வு துறைகளின் அவதானத்தை மேலும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில நாட்களாக ஏற்றத்தாழ்வின் பதிவு செய்து வருகின்றது. உள்ளூர் சந்தையில் கடந்த வாரம் சாதனையாக 24 கேரட் தங்கத்தின் விலை 4,10,000 ரூபாயாக பதிவாகியிருந்தது. அதன்படி இலங்கை தங்கத்தின் விலை இன்று 3000 ரூபாயினால் குறைவடைந்துள்ளது. எனினும் இன்று செட்டியாத்திர சங்க சந்தையில் 24 கேரட் தங்கத்தின் விலை 3,25,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை 2,98,000 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை 4,230 அமெரிக்க டாலர்கள் அடைந்துள்ளமையினால் தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக அதிகரிப்பை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மதுபான உற்பத்திக்கான வரி செலுத்துதல் மற்றும் கட்டண வசூலித்த தொடர்பான விதிப்புகளை உள்ளடக்கிய வர்த்தமானிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானிய அறிவிப்பானது ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கலால் கட்டளை சட்டத்தின் பிரிவு 22 கீழ் ஒவ்வொரு உரிமதாரரும் உரிய திகதிகள் அல்லது அதற்கு முன்னர் வரி செலுத்த வேண்டும் என்று இந்த வர்த்தமானிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி உரிய திகதியிலிருந்து 30 நாட்களுக்குள் வரி அல்லது கட்டணத்தை முழுமையாக செலுத்த தவறிய உரிமதாரரின் உரிமை இடைநிறுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் முன்னர் செயற்படுத்தப்படவில்லை என்றும் இது ஒரு புதிய சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் உரிய திகதியிலிருந்து 90 நாட்களுக்கு மேல் வரி மற்றும் கட்டணம் முழுமையாக செலுத்தப்படாவிட்டால் உரிமதாரர்களில் அனைத்து உரிமைகளும் இடைநிறுத்துவதாக புதிய வர்த்தமானி அறிவித்துள்ளது. உரிமம் இடைநிறுத்த காலத்தை 6 மாதங்களாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
கலால் வரி ஏய்ப்பை குறைக்கும் நோக்கில் இந்த புதிய வரி செலுத்தும் காலத்தை திருத்தியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. உலகச் செய்திகள். 2025 ஆண்டு ஆசியான் உச்சி மாநாடு மலேசியாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் மலேசியா வந்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடனமாடிய காணொலி தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. 2025 ஆண்டுக்கான ஆசியான் உச்சி மாநாடு மலேசியாவில் நேற்றைய தினம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்றுள்ள நிலையில் அவருக்கு சிவப்பு கம்பளத்துடன் பாரம்பரிய முறையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பார்த்து உற்சாகமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் நடனமாடியுள்ளார். மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மற்றும் அமைச்சர்கள் டொனால்ட் ட்ரம்பை வரவேற்றுள்ளார்கள். மேலும் பாரம்பரிய முறையில் வாத்தியங்கள், இசை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நடன கலைஞர்கள் நடனமாடி ட்ரம்பை வரவேற்றார்கள். இதனை பார்த்து உற்சாகமான ட்ரம்ப் விமானத்திலிருந்து இறங்கி நேரடியாக நடன கலைஞர்கள் அருகே சென்று நடனமாடியுள்ளார். அவருடன் சேர்ந்து மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் நடனமாடியுள்ளார். இந்த காணொலி தற்போது இணையதளங்களில் வைரலாகி அனைவரையும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. டொனால்ட் ட்ரம்ப் பொது வழியில் இப்படி நடனமாடுவது இது முதல் முறையல்ல. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரம் மற்றும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் டொனால்ட் ட்ரம்ப் நடனமாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். அதேபோல் மலேசியாவது ஜனாதிபதி ட்ரம்பும் அந்த நாட்டின் இராணுவம் சார்பில் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. மலேசியாவின் போர் விமானங்கள் ட்ரம்ப் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தின் இருபுறமும் சூழ்ந்து பறந்து வந்து அமெரிக்க மலேசியா உறவினை காட்டும் வகையில் இரு நாடுகளின் கொடியையும் வானில் பறக்க விட்டுப்பட்டு அனைவரையும் கவர்ந்தது. இந்த மாநாட்டில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார். அதேபோல் மலேசியா பிரதமருடனும் இரு நாட்டு உறவுகள் பற்றியும் அவர் விவாதிக்க உள்ளார். மலேசியா சுற்றுப்பயணத்தை முடிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அங்கிருந்து நேரடியாக ஜப்பான் சென்றுள்ளார். ஜப்பான் புதிய பிரதமர் சகாதஷியையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். பிறகு தென்கொரியா சென்று அங்கு சீன ஜனாதிபதியும் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளிடையிலான வர்த்தகம் பற்றி விவாதிக்க உள்ளார். அதேபோல் வடகொரியா ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னை கூட அவர் சந்தித்து பேசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கொரியாவும் அமெரிக்காவும் எதிர் நாடாக உள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த சுற்றுப்பயணம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் சட்டவிரோத சொத்து குவிப்பு, போலீசார் தீவிர விசாரணை. வெலிகம படுகொலை சம்பவத்தில் புதிய திருப்பம், ஓமானிலிருந்து தீட்டப்பட்ட சதித்திட்டம். இலங்கையில் சடுதியாக குறைந்த தங்கத்தின் விலை. ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல். இணையத்தில் பரவலாகி வரும் டொனால்ட் ட்ரம்பின் நடன காணொளி.